வணக்கம். நான் கயல்வெளி பேசுகிறேன். 18 குழந்தைகளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக நான் போராடிட்டு இருக்கேன். நம்ம ஏப்ரல் 5ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரியும். எவ்வளவோ போராட்டங்கள் போராடி அமைச்சர் கீதா ஜீவன் அம்மையார் அவர்கள் வரைக்கும் வாட்ஸ்அப்புக்கு தெளிவாக கலெக்டர்லேருந்து எல்லாருக்கும் அனுப்பி கூட எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை. அவசரமாக உண்மை கூறிய குழந்தை விதீஷ் அவர்களுக்கும் ஹரிஷ் அவர்களுக்கும் மற்றும் எனது குழந்தைக்கும் அவசரமாக இன்னைக்கே இன்னைக்கே எங்களுக்கு சிடபிள்யூசியிலேருந்தே விடிவு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு உங்கள் குழந்தைங்களே வேணாம் அப்படின்னு. நான் குழந்தைங்கள விடுறப்பையும் திருமணமானவ தான், குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரப்பையும் திருமணமானவ தான். ஆனால் என்னுடைய பர்சனல் லைஃப்பை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தைகளுடைய முக்கியமாக 18 குழந்தைங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை கேட்கவே இல்லை. காய்கறி வெட்டுற பிரச்சனையை கேட்கல, ஹாஸ்டலில் அடிக்கிறத கேட்கல, குழந்தைகளுக்கு தவறான சூழ்களை சொல்லி கொடுத்ததை கேட்கல, முக்கியமாக செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு கூடிய விஷயங்களை குழந்தைகள் பார்வையால் பார்த்து அதை புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் உண்மைகள் தெரிஞ்சும் சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்ட சிடபிள்யூசியிலிருந்து குழந்தைகள் நல தலைவர்கள் வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாயின்ட் டைரக்டர் கிட்ட ஏற்கனவே நாங்கள் தகவலை கொடுத்துட்டோம். இப்போ பேசின ஆடியோவும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தயவு செஞ்சு இந்த 18 குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமாக விளையாடிட்டாங்க. என்னோட ஒரே கேள்வி என்னென்னா, குழந்தைங்களுக்கு தப்பு பண்ண பாதுகாவலரை தூக்கி வெளியில் போட்டுட்டு அந்த 18 குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறது சொல்ல வேண்டியது சிடபிள்யூசியுடைய வேலை. ஆனால் அந்த வேலையை சிடபிள்யூசி செய்யவே இல்லை. ஆமாம், இந்த குழந்தைங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க, அதனால் இந்த குழந்தைங்களை யாரையுமே படிக்க வைக்க வேணாம்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட்டடாக இருந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு செட்டை திறக்காதீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் திறந்துக்குங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஐடியாவை கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டடாக செஞ்சு, ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, அவசரமாக 3 குழந்தைங்களுக்கு மட்டும் விடுதலை கொடுத்துட்டாங்க. இன்னும் எங்களுடைய திங்ஸை எடுக்கலை. இதுக்கெல்லாம் எங்களுக்கு முடிவு கிடைக்கல. இதுக்கெல்லாம் எங்களுக்கு முடிவு கிடைக்கணும், பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தான் இந்த உண்மைகளை கொண்டு வரணும். இதை கொண்டு வந்தால் மட்டும்தான் எங்களுடைய 18 குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்க முடியாத பிள்ளைங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்களை தான் ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம். அப்படியேப்பட்ட குழந்தைங்க கிட்ட, தவறான முறையில் நடந்துக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய உண்மைகளை விசாரணை செய்யாமல் மிகவும் கேவலமான முறையில் திரு சித்ரா அம்மையார்கள் எனக்கு பாஸ்கர் கிட்ட நீ எதுக்கு உண்மையை சொல்கிற, பாஸ்கர் கிட்ட நீ ஏன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன்னு சொல்லி என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவரை ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரும் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பாளர். அவரை ஏன் இந்த அளவுக்கு அவங்க பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் கூடிய விரைவில் ரிலீவ் ஆக போகிறாரு. ஆனால் ரிலீவ் ஆகிற நாள் வரைக்குமே அவருக்கு இருக்குது. அவர் மொத்தமாக வெளியில் போயிட்டா பரவாயில்ல, இன்னும் அவர் வெளியில் போகலை. அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ லீவில் இருக்கார். அவர் லீவில் இல்லாத அந்த டைமில் அவருக்கே தெரியாமல் விசாரித்து அவர் எங்களுடைய குழந்தைங்களுக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேலையை பண்ணியிருக்காரு. இந்த வேலையை சித்ராமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை கைது செய்வதாக என்னையவே மிரட்டுறாங்க. ஸோ நான் வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எந்த குழந்தைகளையும் எந்த பேரண்ட்டையும் நான் ரெக்கார்டு எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ பர்மிஷன் இல்லாமல் செய்யலை. பர்மிஷனோட தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதை நான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலாம் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி 18 குழந்தைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி. அதற்கு முக்கிய காரணம் சிடபிள்யூசி சித்ரா அம்மையார்.